வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். நம்மளுடைய சேனலில் தினம் ஒரு மூலிகை அப்படின்னு ஒரு பகுதியை காணொலியாக பதிவேற்றம் பண்ண உள்ளோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வளரக்கூடிய காய்கறி செடியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் வளரக்கூடிய மூலிகை செடியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள மளிகை பொருட்களாக இருக்கலாம். இதில் என்ன மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலங்களில் வீட்டுக்கு வீடு தாத்தா பாட்டிகள் இருப்பார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கு எந்த நோய் என்றாலும் அதற்கான மூலிகைகளை கொண்டு கை வைத்தியம் செய்து குணப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இன்று அநேக வீடுகளில் தாத்தா பாட்டிகளே இல்லை. பணம், வேலை என்று பிள்ளைகள் நகர வாழ்க்கையை தேடிச் சென்று விட்டதால் தாத்தா பாட்டிகளின் முக்கியத்துவம் இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. இன்று 60% குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியின் பாசம், அரவணைப்பு கிடைப்பதில்லை. சின்ன தும்மல், தலைவலி வந்தால் கூட உடனே டாக்டரிடம் தூக்கிச் சென்று விடுவார்கள். ஆனால் அந்த காலத்தில் தலைவலி முதல் பிரசவம் வரை வீடுகளிலே கை வைத்தியத்தால் பார்த்திருக்கின்றனர். வீட்டில் வளரும் மூலிகைகளை பறித்து உரல் அல்லது அம்மியில் வைத்து அரைத்து கசாயம் போட்டு கொடுக்க இன்று பாட்டிமார்கள் இல்லை. கசாயம் குடிக்க மறுக்கும் பேரனை ஓடிப்போய் பிடித்து மடியில் உட்கார வைக்க தாத்தாக்களும் இல்லை. ஆனாலும் தாத்தா பாட்டிகள் இல்லாத குறையை போக்க மூலிகை இருக்கிறது நம்மிடம். பெரும்பான்மையான வீடுகளில் மூலிகை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழகுக்காக மலர் செடிகளை வளர்த்து வருகின்றனர். ஒரு வீட்டில் மூலிகைகள் எப்போதும் இருக்க வேண்டும். அவை என்னவென்றால் துளசி, தூதுவளை, சோற்றுக்கற்றாழை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நேத்திரப்பூண்டு, நிலவேம்பு, பூலாங்கிழங்கு, ஓமவல்லி, அருகம்புல், பூனை மீசை, ஆடைத்தொடா, நொச்சி, தாழ்தலை, கலர்ச்சி ஆகியவைதான். இந்த மூலிகைகளை எப்படி பயன்படுத்துவது, இதன் மருத்துவ குணங்கள் என்ன என்று பார்ப்பதே தினம் ஒரு மூலிகை பகுதியாகும். தினம் ஒரு மூலிகை பகுதியில் முதலாவதாக பார்க்கும் செடி துளசி. துளசியுடன் மிளகு, வெற்றிலை மற்றும் வேப்பம்பட்டை ஆகியவற்றை சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் காய்ச்சல் குணமாகும். துளசி இலையை புட்டு போல் அவித்து இடித்து பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி குணமாகும். துளசி இலையை சாதாரணமாக மென்று தின்றால் ஜீரண சக்தி அதிகரிப்பதோடு பசியும் அதிகரிக்கும். இதுபோல பயனுள்ள மூலிகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் தினம் ஒரு மூலிகையை நீங்கள் பாருங்கள். அதற்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. புதிய வீடியோகளுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.